அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா விஸ்வவித்யாபீடம் சொல்லக்கூடிய அமிர்தா யூனிவர்சிட்டியில் பிஜி டிகிரியான எம்பிஏ படிக்கிறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எம்பிஏ படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வை யாரெல்லாம் எழுதலாம், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, எங்கே போய் படிக்க முடியும், அங்கே படித்தா நம்மளுக்கு என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரியான கம்பெனிஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரியான A to Z டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமிர்தா விஸ்வவித்யாபீடம் அப்படிங்கிற இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் எம்பிஏக்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் எம்பிஏ படிப்புகளுக்கான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா, உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட பெயர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், தென் பாஸ்வேர்ட், தென் வந்து எந்த கேம்பஸ்க்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க, என்ன ஸ்டேட்டுக்கு, என்ன சிட்டி அப்படிங்கிறத முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அது மூலமாக தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா, இதை சைன்இன் பண்ணி நீங்கள் ஃபுல் அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எம்பிஏ படிக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ACAT அப்படிங்கிறாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அமிர்தா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அன் நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக அமிர்தா யூனிவர்சிட்டியோட 6 கேம்பஸில் வந்து ஏதாவது ஒரு கேம்பஸில் எம்பிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை யூஸ் பண்ணலாங்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் இவங்க எம்பிஏ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, அமராவதி கேம்பஸ், அமிர்தபுரி கேம்பஸ், பெங்களூர் கேம்பஸ், கோயம்புத்தூர், கொச்சி அண்டு மைசூர். ஸோ இந்த 6 கேம்பஸில் எம்பிஏ படிக்கிறது கம்பல்சரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறாங்க. அதேமாதிரி இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நீங்கள் ஒரு வேளை ACATங்கிற இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் எதுலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை கேட் எக்ஸாம்லேயோ இல்லை ZAT எக்ஸாம்லேயோ, மேட் எக்ஸாம், அதர்வைஸ் CMAT ஆர் GMAT இந்த எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஸ்கோர் வாங்கினவங்களுக்கும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸுங்கிறது தர்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதலை, ACAT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதுறீங்க. ஸோ ACAT என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டேட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, February 7 மற்றும் February 8, 2026 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து January 26, 2026 சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் ஃபார் MBA Phase 1 அப்ளிகேஷன்ஸ். Phase 1க்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, February 15, 2026 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். இது போக வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 1880 ரூபா வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்மிஷன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ACAT 2026 இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கின கேட் எக்ஸாம் ஸ்கோர், ZAT எக்ஸாம் ஸ்கோர், மேட் எக்ஸாம் ஸ்கோர், CMAT, GMAT, NMAT, GRE பேஸ் பண்ணின ஸ்கோர்ஸையும் வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கோர்ஸை கன்சிடர் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. தென் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு தென் ஒன்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும், அதை வெரிஃபை பண்ணுங்கள். தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீ 1880 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே MBA படிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுமே இதில் வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ கேம்பஸஸ் அப்படிங்கிறப்ப கோயம்புத்தூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது, அமிர்தபுரி, கொச்சி, தென் அமராவதி, மைசூர் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேம்பஸ்லேயுமே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே இந்த டேப்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. நீங்கள் ACAT எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு 3 ரேங்க் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீயில் 75% வந்து ஃபீ வேவர் கொடுக்குறாங்க. எபோவ் 85% வாங்கினா 50%, எபோவ் 75% வாங்கினா 25% கொடுக்குறாங்க. லைக் வேஸ் கேட் எக்ஸாமோட ஸ்கோர், மேட் எக்ஸாமோட ஸ்கோர்,
கேமேட் எக்ஸாமோட ஸ்கோர் இதெல்லாம் வச்சுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீ வேவருங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட படித்து முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எம்என்சி கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது போக வந்து இவங்க வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 வாரம் வந்து இவங்க வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப் வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எம்பிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெக்ரூட்டர்ஸாக யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஆப்பிள், கூகுள், டெலாய்ட், டிசிஎஸ் இது மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. தென் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேம்பஸில் யாரை கான்டாக்ட் பண்ணுறது, அவங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இப்போ யூஜி டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு எம்பிஏ டிகிரி படிக்கணும், ஓரளவுக்கு நல்லா டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் வந்து எம்பிஏ படிக்கலாம். எம்பிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஏ கேட்டகரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.